ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர் ஜோன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனலை வந்து லைவ் மார்க்கெட் அனலைசிஸ், அது மட்டும் இல்லாமல் லைவ் சார்ட் அனலைசிஸ், டெக்னிக்கல் அனலைசிஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போதும். பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்று வந்திருக்கு. அவங்க வந்து ஆகஸ்ட் மந்தோடைய போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்கை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே அவங்க வந்து ஆகஸ்ட் மந்தோடையது வந்து, அதாவது ஒரு மாசத்தோடைய ரீபேலன்சிங் வந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டில் இவங்க வந்து என்னென்ன வேலைகள் உள்ள பார்த்து வச்சிருக்காங்க, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மாற்றிருக்காங்க, அதுக்கு இப்போதான் மேனேஜ்மெண்ட் லெவலில் என்னென்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே வந்து முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கு நண்பர்களே. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ஒரு ஃபண்டு. இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு வேல்யூ பையர்ஸ்க்கான ஃபண்டாக தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்றத இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதோடைய ஏவிஎம், இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த மாதம் ஜூலை வயசு வரைக்கும் பார்க்கும்போது 1,13,000 கோடி கிட்ட இருந்தது. இப்போ வந்து 1,15,000 கோடியா உயர்ந்திருக்கு நண்பர்களே. கிட்டத்தட்ட இந்த ஜூலைல இருந்து ஆகஸ்ட் அந்த 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 2,000 கோடி கிட்ட இவங்க வந்து நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உள்ள வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்டா சொல்லணும்னா 1,760 கோடி கிட்ட உள்ள வந்து நியூவா வந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஃபண்டு மேல ரொம்பவே லாயலா இருக்காங்க. அண்ட் ஃபண்டு வந்து பிரைஸ் என்னதான் வந்து ஃபிளக்சுவேட் ஆகி ஏறி இறங்கிட்டு இருந்தாலுமே அவங்களுடைய ட்ரஸ்ட், இன்வெஸ்டர்ஸோடைய ட்ரஸ்ட் வந்து இன்னமும் இந்த ஃபண்டு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குன்றது நமக்கு கிளியராக தெரியுது. என்ஏவின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம வாங்குத அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்ற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ ஜூலைல வந்து 92 ரூபா கிட்ட இருந்தது ஒரு போர்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குவான்டிட்டி வந்து 91 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் தான் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1% கிட்ட நம்ம வந்து சொல்லலாம், 1.5 கிட்ட டவுன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இந்த டிப்பு வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் வந்து ஆகஸ்ட்ல வந்து நல்ல ஃபால் இருந்தது இல்லைங்களா. ஸோ அந்த ரீசனால தான் இது வந்து இதுவாயிருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மேனேஜ்மெண்ட் அப்டேட்ஸ். மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டை இது வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தவங்கள இருந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூவா வந்து ஒரு சில ஃபண்ட் மேனேஜர்ஸை வந்து நியமிச்சிருக்காங்க. யாரு அப்படின்னாக்கா ராஜ் மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து யாரு அப்படின்னாக்கா எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஃபண்ட் மேனேஜராக இருக்காங்க. இவங்க வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த ஃபண்டை வந்து இவங்களும் சேர்ந்து கூட மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தேஜா சோமம், இவங்க வந்து சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. டெப்ட் ஃபண்டுக்கு இவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ ஃபைனலாக வந்து ஐஸ்வர்யா தாத் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சீனியர் மேனேஜர் அண்ட் ஃபண்ட் மேனேஜராக இருக்காங்க. இவங்களுமே வந்து டெப்ட் ஃபண்டுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு கிளியராக தெரியுது டெப்ட் ஃபண்டில் 2 மேனேஜர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ கோயிங் ஃபார்வர்ட் டெப்ட் ஃபண்டில் வந்து இவங்களுடைய போர்ஷன், இவங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்க போகுதுன்ற மாதிரி இதுலேருந்தே நமக்கு வந்து கிளியராக தெரியுது. அடுத்து வந்து நம்ம வந்து செக்டர் எக்ஸ்போஷர் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க பேங்கிங்ல வந்து 18.84% வச்சிருந்து ஒரு மைனர் மாடிஃபிகேஷன், ரொம்பவே ஃபிளாட்டாக தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து 9.34 அப்படியே தான் இருக்கு அவங்களோட அலோகேஷன்ஸ். ஆட்டோமொபைல்ஸ்லையுமே வந்து அவங்களோட அலோகேஷன்ஸ் வந்து அப்படி தான் வச்சிருக்காங்க. பெருசாக இந்த ஒரு ரொட்டேஷனாக சேஞ்சஸ் பண்ணல அவங்க. பவர்லையுமே வந்து மெஜாரிட்டி அப்படியே தான் வச்சிருக்காங்க. கன்சிஸ்டன்சி அப்படியே வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுதான் இந்த இண்டஸ்ட்ரி அலோகேஷன்ஸ். நீங்கள் இதை வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் வேணா எடுத்து வச்சுக்கோங்க, நீங்கள் லேட்டரான்னு பாருங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20% வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பேங்க்ல தான் வச்சிருக்காங்க. அண்ட் 11% வந்து டெப்ட் கிட்ட வச்சிருக்காங்க. ப்ளஸ் 11% வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி ஐடி, ஆட்டோமொபைல்ஸ்ல எல்லாமே வந்து ஒரு 10 to 7% அந்த ரேஞ்சில் வச்சுட்டு இருக்காங்க. அகைன் இங்கே ஃபினான்ஸ்ல 6, ஸோ இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 20. கிட்டத்தட்ட ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங்ல மட்டுமே இவங்க 26% கிட்ட இவங்க வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே. அண்ட் இவங்க வந்து ரொம்பவே கம்மியாக வச்சிருக்கிறது வந்து ஹெல்த் கேர் சர்வீசஸ், ரியாலிட்டி, இங்கே தான் வந்து ரொம்பவே கம்மியாக வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு பார்த்த வரைக்கும் இங்கே வந்து நல்லா ஒரு ஃபேவரிசமாக தான் இருக்கு. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப்புமே வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கோர். இப்போ பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மற்ற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை விட ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்றதை கூடிய சீக்கிரமே நம்ம வந்து ரிவீல் பண்ண போதும் இப்போ நம்ம இந்த வீடியோலயே. அது என்னன்றதை சொல்றேன் நான்.
அண்ட் இப்போதைக்கு நம்ம வந்து இந்தியன் ஈக்விட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல தான் மெஜாரிட்டி வச்சிருந்தாங்க 7.99%. அதை வந்து இந்த கடந்த மாதம் வந்து 7.93 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஹோல்டிங்ஸும் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 6.5ல இருந்து 5.9 ஐசிஐசி பேங்குமே 5.1லேருந்து 4.95 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நல்லாவே தெரியுது அவங்க ஒரு சில ப்ராஃபிட் புக்கிங்ஸ் வந்து பண்ணிட்டு கேஷை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்றது. அடுத்து வந்து ஆர்பிட்ரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்பிட்ரேஜ் அப்படின்னாக்கா ஒரு சின்ன சின்ன ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து எஃப்என்டோஸ்ல வந்து செல் பண்ணிட்டு ஸ்டாக்ஸை பை பண்றது அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்பதான் ஒரு மார்க்கெட்ல பை பண்ணிட்டு இன்னொரு மார்க்கெட்ல விற்பாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். இங்க வந்து 2 ரூபா விற்கும், அங்க வந்து 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு 2.20 இன்னொரு மார்க்கெட்ல போய் விற்பாங்க. அதுதான் வந்து ஆர்பிட்ரேஜ். இதுல வந்து பார்க்கும்போது ரிலையன்ஸ்ல வந்து அவங்களோட ஆர்பிட்ரேஜ் பொசிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் பஜாஜ் ஃபினான்ஸ்ல ரெடியூஸ் ஆயிருக்கு. அண்ட் டிசிஎஸ்ல வந்து அப்படிதான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆர்பிட்ரேஜோடைய எக்ஸ்போஷர் எதுவுமே வந்து ரொம்பவே வந்து ரெடியூஸ் தான் பண்ணியிருக்காங்கன்றது கிளியரா தெரியுது. அடுத்தது வந்து ஓவர்சிஎஸ். இதுதான் இந்த ஃபண்டுக்கான ஒரு அல்டிமேட் எக்ஸஸ் பாயிண்ட். என்ன அப்படின்னாக்கா இவங்களுடைய போர்ட்ஃபோலியோல இருந்து ஒரு 11% கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அதாவது யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா மெட்டால வந்து 3%, 3.3 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்பபெட் கூகுள்ல வந்து 3.08, அப்போதான் மைக்ரோசாஃப்ட்ல வந்து 2.85% வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ஸோ மெட்டாலாக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஆல்பபெட்ல வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க குளோபல் டெக் லெவலில். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கோர் ஈக்விட்டி. ஸோ நம்மளோட இந்தியன் ஈக்விட்டியில் அவங்க வந்து என்னென்ன கம்பெனியில் எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இது. ஸோ மெஜாரிட்டி இவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பவர் கிரிட் கார்பரேஷன், கோல் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க், ஐடிசி இந்தியா, ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க், மாருதி சுசுகி, பாரதி ஏர்டெல், எம்என்டம், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்சிஎல், டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் அண்ட் சிப்லா. அடுத்தது வந்து இன்ஃபோசிஸ், ஐஇஎக்ஸ், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், ஜைடஸ் வெல்னஸ், எம்சிஎக்ஸ், இஏடி பேரி, நாராயணா வித்யாலயா லிமிடெட், சிடிஎஸ்எல், ஐசிஆர்ஏ, மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ், ஐபிசிஎல் லெபார்டரிஸ், நெஸ்கோ அண்ட் ஸ்வராஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து இந்த கம்பெனிஸ்ல மட்டும் தான் இவங்க வந்து பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்பதுகளே நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் யாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்டோடைய என்னென்ன ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அலோகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் பார்த்துக்கவே மாட்டீங்க. நம்ம சேனலோடைய ஆடட் அட்வான்டேஜ் அதுதான். மாசம் நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம். நீங்க வந்து உண்மையாவே வந்து ஒரு சீரியஸ் இன்வெஸ்டர், ஒரு கோல் ஓரியன்டான நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சீரியஸா எடுத்து பண்றீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இதை நம்ம பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஃபாலோ வாட்ச் பண்ணுங்க. நம்ம வந்து ரெகுலரா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் போட்டுட்டு இருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு எதனாச்சும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி போடணும் அப்படின்னாலுமே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம கோர் ஈக்விட்டியில மட்டுமே வந்து 64% கிட்ட அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ மிச்சம் இருக்கிற 36% அவங்க எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க பார்க்கணுங்களா? வாங்க அடுத்த ஸ்லைட் போவோம். இங்க பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரேஜ் அதுல வந்து ஒரு 2% வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. மொத்தமா வந்து 66% வந்துருச்சு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய இந்த கம்பெனிஸ் மெட்டா, ஆல்பபெட், மைக்ரோசாஃப்ட் அண்ட் அமேசான் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் 12% கிட்ட இவங்க யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இதுதான் வந்து இந்த ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டோடைய ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் நமக்கு. ஸோ 66 + 12 நம்ம சேர்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 78 கிட்ட வந்து வந்துருச்சு ஷேர்ஸ்ல பண்றதுல. மிச்சம் இருக்கிற 12% 78னாக்கா மிச்சம் இருக்கிற ஒரு 22% வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இதெல்லாமே வந்து ரெண்டல் இன்கம்ஸ் மாதிரி வரும், அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து அவங்களுடைய டெப்ட் மார்க்கெட்னாக்கா கடன் பத்திரங்கள் அந்த மாதிரி இதுலயுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமா வந்து 22ல இங்க வந்து 12% கிட்ட போயிடுது. மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டையுமே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா பாண்ட் பேப்பர்ஸ் வாங்குறது, அப்பதான் அவங்களுடைய பராக் பாரிக்கோடைய லிக்விட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, மேலும் வந்து ட்ரெஷரி பில்ஸ் இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற பில்லிங்ஸ். ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து கிளியரா தெரியுது கிட்டத்தட்ட 22% வந்து இவங்க கேஷை வந்து டெப்ட்ல தான் வச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் சேஃபான ஒரு ரிஸ்க் கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சிருக்காங்க. ஷேர் மார்க்கெட் ஃபால் ஆகுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல பணத்தை கையில வச்சுக்கிட்டு ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட். அண்ட் ஸ்டாக்ஸ்லயுமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்ப்போம். அண்ட் நண்பர்களே நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்த ஷேர்ஸ்ல பல ஷேர்ஸை பத்தின நேற்று ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இது வரைக்கும் பார்க்கலன்னா உடனே பாருங்க. 7 ஸ்டாக்ஸ்ன்ற மாதிரி இருக்கும் தம்ப்நெயில். அதுல நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி கிளியரா வந்து போட்டு வச்சிருக்கோம், பாருங்க நண்பர்களே.
அடுத்தது வந்து நம்ம வந்து ஸோ இங்க வந்து பீட்டா, ஸ்டாண்டர்ட் டிவிஷன், ஷார்ப் ரேஷியோஸ் பத்தி தான் வந்து பார்க்குறோம். இது வந்து பார்த்தோம்னாக்கா பீட்டா வந்து 0.59 இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா மார்க்கெட் ஃபால் ஆகும் பட்சத்துல கூட இப்போ மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து இவங்க வந்து கம்பேரிசன் வந்து நிஃப்டி 500 வச்சிருப்பாங்க. நிஃப்டி 500 வந்து இப்போ வந்து 100 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகுது அப்படின்னாக்கா நம்மளுடைய ஓகே நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1% ஃபால் ஆகுது அப்படின்னாக்கா இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து 0.59% தான் வந்து ஃபால் ஆகும். அதுதான் வந்து பீட்டா வேல்யூ. மார்க்கெட் ஃபால் ஆகும் போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ ஃபால் ஆகும் அப்படின்றது தான் வந்து பீட்டா வேல்யூ. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றது வந்துனாக்கா இந்த ஸ்டாக்கோடைய ஸோ ரிட்டர்ன்ஸ் வர வேரியேஷன்ஸ். இது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாகுதுமா கம்மியாகுதுமா அப்படின்றது அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அந்த ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொரு ரிட்டர்ன்ஸ் வரும் இல்லைங்களா, அதோடைய ஃப்ளக்சுவாலிட்டி அந்த ஃப்ளக்சுவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கிறது தான் வந்து நல்லது, ஒரு சேஃபான அசட்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் ரேஷியோ வந்து 1.5 இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ஈக்விட்டி இதில் ஈக்விட்டி ஆர்பிட்ரேஜ் நம்ம சேர்க்கல அப்படின்னாக்கா 16% இருக்கு. அண்ட் அவங்க வந்து அதை சேர்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 38% கிட்ட போர்ட்ஃபோலியோ வந்து டர்ன் ஓவர் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய 1 இயர் ரிட்டர்ன் ஜூலை டு ஜூலை ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னாக்கா 8% கிட்ட இருக்கு. அண்ட் ஆகஸ்ட் வச்சு நம்ம பார்த்தோம்னாக்கா வெறும் 6% தான் இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மார்க்கெட் வந்து ஃபால்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஆகஸ்ட்ல வந்து 4.5% கிட்ட மார்க்கெட் ஃபாலு. அப்படி இருந்தும் இவங்க இந்த ஃபண்ட் வந்து 6% ப்ராஃபிட் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே வந்து பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மாசம் மாசம் வந்து ஒரு 10,000 ரூபாய் இந்த ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா பாஸ்ட் ஹிஸ்டரி வச்சு எப்படி போயிருக்குன்றது தான் இங்க வந்து பார்த்துருக்கோம். அதாவது இந்த ஃபண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வந்து இங்க போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 19% 20% கிட்ட உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிஃப்டி 50ல போட்டிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெறும் 14 தான் வந்திருக்கும். நிஃப்டி 500ல போட்டிருந்தீங்கன்னா வெறும் 15 தான் வந்திருக்கும். ஸோ லாங் டேர்ம்ல பார்க்கும்போது இந்த ஃபண்ட் வந்து நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி 500 வந்து அவுட்கம் பண்ணியிருக்கு, ஓவர் கம் பண்ணியிருக்கு. லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கனாலுமே இந்த ஃபண்ட் வந்து 7% கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஆனால் நிஃப்டி 50 3%, நிஃப்டி 500 வந்து ஒரு 2% தான் பண்ணியிருக்கு. கடந்த 3 வருடத்தில் பார்க்கும்போதும் 20% பண்ணியிருக்கு இந்த ஃபண்டு. அண்ட் 5 வருடத்தில் பார்த்தாலும் 20%, ப்ளஸ் லாஸ்ட் 10 வருஷம் பார்த்தீங்கனாலுமே வந்து 20%. ஸோ சாலிடாக வந்து இந்த ஃபண்டு வந்து நம்ம பார்த்த வரைக்கும் குறையாம 18%க்கு குறையாம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை விட உங்களுக்கு வந்து ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் நிஃப்டி 50 விடவும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ உண்மையாகவே இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மக்களுக்காக எவ்வளோ சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து லாங் டேர்மில் வந்து டெரைவ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோடைய ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜூலை மந்த்லோட வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஹைலைட்டாக வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஐ கேஷ் லெவல் வேல்யூ இன்வெஸ்டிங் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து அவங்க ரிமார்க்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா ட்ரை பவுடர் ரெடி, அதாவது ஃபண்ட் வந்து ரெடின்றது தான் அங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்ஸ் ஃபால் ஆனால் நாங்கள் வாங்க ரெடியாக இருக்கோங்க வேல்யூ இன்வெஸ்டிங்ஸ்க்காக அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இங்கே ஆகஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே ஸ்ட்ராட்டஜி தாங்க ஃபாலோ பண்ண போதும். ஸோ ஃபியூச்சர் டிப்ளாய்மெண்ட்டுக்காக எங்ககிட்ட மோர் கேஷ் தான் எங்களோட ஃபோக்கஸிங்காக இருக்கு அப்படின்றாங்க. பிளஸ் பொசிஷனிங் ஃபார் வாலட்டாலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போது மார்க்கெட்டில் வாலட்டாலிட்டி வரப்போது அதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. அண்ட் நண்பர்களே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பல வீடியோகள் வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலில் போடுற எஃபர்ட்டை நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணும் விதமாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்ககிட்ட எதனாச்சும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் வந்து இருக்கு அப்படின்னாக்கா அதை பற்றி பேசணும் நாம அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நமக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நன்றி.